+2 முடிச்சதுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த கேடர்ல இருக்கக்கூடிய லெவலுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அதுக்கு நான் என்ன படிக்கணும் இல்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஒரு யோசனை இருந்ததுன்னா அவனுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. தயவு செய்து யாரெல்லாம் +2 படிச்சுட்டு இருக்கீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலா நீங்களும் ஒரு ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், கேட்டகரி ஏ அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ், அதுவும் இன்னும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்களா +2 மாணவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில சேர்றதுக்கு யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம்ஸ் பண்றாங்க. அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. +2 மாணவர்களா இருந்தா நீங்க படிக்கிறப்பயே ஸ்டைஃபண்ட் படிச்சு முடிச்சதுமே 56,000 இருந்து 1,75,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஒரு ஆபீசர் கிரேட்ல ஒரு சேலரி வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டீடைல்டு ஒரு கண்டென்ட் தான் இந்த வீடியோ. உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய வீடியோ. நீங்க ஒரு நாட்டுக்காக ஏதாவது ஒரு பண்ணணும், நம்ம இந்தியன் குடிமகனா ஏதாவது ப்ரூவ் பண்ணணும், நாட்டுக்கும் நல்லது பண்ணணும், வீட்டுக்கும் நல்லது பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் ஆசைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டான வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை நீங்க தயவு செய்து யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் +2 படிச்சுட்டு இருக்காங்களோ, +2 முடிச்சுட்டு ஒரு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்க ஸ்கூல் குரூப் இருந்தாலும் அந்த ஸ்கூல் குரூப்ல இந்த வீடியோவோட லிங்கை போட்டு விட்டுருங்க, எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்படி என்ன சார் சொல்லிட போறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி என்டிஏ இருக்கு இல்லையா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இங்க ஒவ்வொரு வருஷமா பாத்தீங்கன்னா 2 தேர்வு நடத்துறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமா. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, குரூப் 1 குரூப் 2, அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த என்டிஏக்கான எக்ஸாம்ஸையும் பண்றாங்க. அதுக்கான நோட்டிபிகேஷன் என்ன டேட்ல வரப்போகுதுன்னா டிசம்பர் 10, 2025 10ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் NDA 1 2 நடக்குது ஒவ்வொரு வருஷத்துக்கும். இப்ப 2026க்கான எக்ஸாம்ஸ் டிசம்பர் 10ல இருந்து டிசம்பர் 30 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் நடக்க போகுது. 2வது NDA எக்ஸாம் 2 இது எப்ப நடக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு மேல இருந்து ஜூன் வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. செப்டம்பர் மாசம் நடக்க போகுது. இந்த வருடம் 2025க்கான 2வது தேர்வு செப்டம்பர் 13 நடக்க போகுது. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அந்த எக்ஸாம்ஸ்க்கு சென்டர் ரெடி ஆயிட்டு விறுவிறுப்பான எக்ஸாமுக்கு தேர்வு எழுதுறதுக்கு இந்த வருட மாணவர்கள் தயாராயிட்டு இருக்காங்க. 2வது தேர்வு அடுத்த வருடம் +2 படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை நீங்க தயாராகணும். ரைட், இதுக்கான ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஏஜ் சப்போஸ் நீங்க இப்ப கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்பியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுடைய ஏஜ் லிமிட் இதுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16.5 வயசுல இருந்து 19.5 வயசு வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம்ன்றாங்க. ரைட்டா? அப்ப நீங்க 2007ல பிறந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் இந்த கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கான ஜூன் 1ல இருந்து யாரு பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they are eligible to write the 2026க்கான எக்ஸாம்ஸ் நீங்க எழுத முடியும். ரைட்டா? அதனால நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை நீங்க ரெடி ஆயிடுவீங்க. ஒண்ணு, எவ்வளவு பேர் இந்த எக்ஸாம்ஸை எழுதுவாங்க சார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 லட்சம் மாணவர்கள் வருடம் இந்த தேர்வை எதிர்கொள்றாங்க. ஐயோ, அவ்வளவு பேர் எழுதுறாங்களா? எத்தனை பேர் சார் செலக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ஒரு 8ல இருந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. 2வது இந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது SSB ஒரு எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா போர்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது இன்டர்வியூன்னு சொல்றாங்க. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்க சைக்காலஜி சம்பந்தமா, அந்த ஆட்டிடியூட் சம்பந்தமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க
கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி குரூப் டிஸ்கஷன்ஸ் இது மூலயமா நிறைய வந்து இன்டர்வியூஸ் வந்து செகண்ட் லெவல் இன்டர்வியூஸ்க்கு வந்து ஒரு 8,000 இருந்து 10,000 ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்றாங்க. 8,000 இருந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் இருக்கா அப்படின்னா இல்ல 406 மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அப்ப எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. 6ல இருந்து 400 மார்க் அப்படின்னா கடுமையான பயிற்சி தேவைப்படுது, முயற்சிகள் வேணும். தென் அந்த எஸ்எஸ்பி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா அப்புறம் ரைட் ஆன்சர் போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது மெடிக்கல் ஃபிட்னஸ். மெடிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் முடிஞ்சதுமே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட், மெரிட் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுலதான் அந்த செலக்ஷன் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து போடுவாங்க. சரி, ஓகே, இதுக்கு என்ன சார் எலிஜிபிள்? பிளஸ் டூ சொன்னீங்களா, பிளஸ் டூ வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதலாமா? ஆமா எழுதலாம். ஏன்னா இப்ப டிசம்பர்ல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ஏப்ரல்ல எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னா இப்ப யாரெல்லாம் கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து அப்பியர் ஆக முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து போட்டுடணும். யூபிஎஸ்சி வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க. டிசம்பர் 10ல இருந்து டிசம்பர் 30 வரைக்கும் NDA 1க்கான எக்ஸாம்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கும். ரைட், என்ன சார் கேட்பாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 2 பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். தென் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11 and 12ல இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா, தென் வந்து கால்குலஸ், ட்ரிகனாமெட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து இது கேட்கறாங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 300 மார்க், ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல இருந்து 600 மார்க், மொத்தம் 900 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறோம். 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் தான். ரைட்டா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கேட்கறாங்க, 150 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஆப்டிடியூட்ல கேட்கறாங்க. ஒரு கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் நீங்க பண்ணீங்கன்னா 2.5 மார்க் கிடைக்குது. இதுவே நெகட்டிவ் சிஸ்டம் இருக்கு, தப்பான மார்க் வந்து 1/4 வந்து நெகட்டிவ்ல வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 150 வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் 2.5 வந்து கரெக்டான கொஸ்டினுக்கு, 1/4 வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எங்க சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம அதை கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப இந்த எக்ஸாம்ஸ்ல நாங்க கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தது நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு மினிமம் கட் ஆஃப் ஒன்று வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் 900க்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா அந்த எஸ்எஸ்பியில போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 350 மார்க் எடுத்தா போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் அந்த ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல 900 மார்க்ஸ், அந்த செகண்ட் எஸ்எஸ்பி தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 900 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ நடக்குது. அதுல ஸ்பிளிட் அப் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல ஒரு 900 மார்க்ஸ். இந்த 900 இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி தான் அதுக்கு அப்புறமா வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ், தென் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியில போகணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நேவல்ல போகணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆர்மியில போய் பணிபுரியணும் அப்படின்னா பிளஸ் 2ல எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இதுவே நேவல்லையும் ஏர்ஃபோர்ஸ்லயும் நீங்க போய் பணிபுரியணும் ஆபீசர் கிரேட்ல அப்படின்னா கம்பல்சரி சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்தவங்களா இருக்கணும். 60% மார்க் வந்து கம்பல்சரி அப்படின்றாங்க. அதனால இதை பார்த்துக்கிடுங்க. இது நம்மளுக்கு இந்த தேர்வு முறை முடிஞ்சதுமே நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் 1 இயருக்கான அந்த ஃபுல்லா அந்த பாடி ஃபிட்னஸுக்கு ஒரு ஆர்மி பர்சனுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஆர்மி பர்சனுக்கான ட்ரைனிங்கை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய படிப்பு தொடர்றது. படிப்பு முடிஞ்சதுமே வந்து நம்மளுக்கு ஸ்டைஃபன் வந்து கொடுத்து இன்டர்ன்ஷிப் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்து நம்மளுக்கு பதவி கொடுத்துறாங்க. லெப்டினன்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து நீங்க ஹையர் லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மினிமம் சேலரி அப்படின்றப்ப 56ல இருந்து 1.75 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் 2 படிச்ச மாணவன் நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கிறீங்களா? படிக்கிறதுக்கு போல படிப்போட சேர்ந்து அந்த ஜாபையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு நாட்டுக்கோட பாதுகாப்பையும் நீங்க உறுதி பண்றீங்க. உங்களுடைய வீட்டுக்கான பாதுகாப்பையும் உறுதி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த NDA எக்ஸாம்ஸ். உங்களுக்கு மேற்கொண்டு இது சம்பந்தமா தகவல் வேணும் அப்படின்னா 9176552121 எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி தயாராகணும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா நீங்க என் நம்பருக்கு தாராளமா எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? பண்றீங்களா? படத்துல வர மாதிரி நானும் வந்து அமரன் படத்துல வர மாதிரி நானும் சூரரை போட்டுல வந்து சூர்யா வர மாதிரி அந்த டிஃபென்ஸ் அகாடமில நானும் படிச்சுட்டேன் அப்படி பந்தாவா சூப்பரா வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பிளான் பண்ணுங்க. எல்லா குரூப் மாணவர்களும் போக முடியும். நேவல் அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கு போற மாதிரின்னா இது பண்ணணும். மெடிக்கல் ஃபிட்னஸ்க்குலாம் என்ன தேவை அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம இன்னொரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். SSBல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதும் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம். தேங்க்யூ.